ஈரான் இடையே தொடர்ந்து மோதல் நடக்கிறது. சவுதி, ஓமன், பஹ்ரைன், துபாய் என அண்டை நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதுவரை அமீரகம் மீது ஈரான் 1800க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவியுள்ளது. இன்று துபாய் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகே எண்ணெய் கிடங்கை குறிவைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. எண்ணெய் கிடங்கில் தீப்பற்றி எரிந்தது. விமான நிலையம் வரை அதன் தாக்கம் உணரப்பட்டது. நீண்ட நேரம் போராடி தீயணைப்பு வீரர்கள் அதனை கட்டுப்படுத்தினர். சம்பவ இடத்திற்கு அவசரகால மீட்புக் குழுக்கள் விரைந்தது. தற்போது நிலைமை முழுமையாக கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது என துபாய் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். தாக்குதலை தொடர்ந்து எமிரேட்ஸ் விமான நிறுவனம் துபாயிலிருந்து புறப்படும் மற்றும் துபாய் வந்து சேரும் அனைத்து விமானங்களையும் ரத்து செய்துள்ளது. துபாய் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சில விமானங்கள் அல் மக்தூம் சர்வதேச விமான நிலையத்திற்கு அனுப்பியதாக துபாய் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். துபாய் விமான நிலையம் அருகே நடந்த ட்ரோன் தாக்குதலால் அந்நாட்டு வான்வெளி மூடப்பட்டுள்ளது. துபாயில் இருந்து இந்தியாவுக்கு வரும் அனைத்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. முன்பதிவு செய்த பயணிகள் தேதியை மாற்றிக்கொள்ளலாம் அல்லது பயணங்களை ரத்து செய்து பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என ஏர் இந்தியா விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது.